மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த 3 வடிவங்களும் பல்வேறு நிறங்களை கொண்டுள்ளன. ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நிரம்ப வணங்க வேண்டும். தேவி ராதை மற்றும் ராதையின் தோழியரான லலிதா, விசாகா, பத்ரா மற்றும் சில பெண்கள் உள்ளன. சித்ரா, சுதேவி, லலிதா, விசாகா, சம்பகலதா, துங்கவித்யா, இந்துலேகா, ரங்கதேவி மற்றும் சுதேவி. சில இடங்களில் லலிதா, விசாகா, சம்பகலதா, சித்ராதேவி, துங்கவித்யா, இந்துலேகா, ரங்கதேவி மற்றும் கிருத்திமா, மானேதி இந்த பெயர்களில் சிலவற்றில் வேறுபாடு உள்ளது. இது தவிர போமாசுரனிடமிருந்து விடுபட்ட அனைத்து பெண்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் துணைவிகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், திரௌபதி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோழி. 6வது வடிவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மையல் நாயகியான தேவி ராதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேசித்த பல கோபியர்களும் மையல் நாயகியரும் இருந்தனர். ஸ்ரீ கிருஷ்ண பக்தியுள்ள கவிஞர்கள் தங்கள் கவிதைகளில் கோபியர்கள் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராசலீலைக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுத்துள்ளனர். புராணங்களில் கோபியர்கள் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மையல் உறவுகளுக்கு ஆன்மீக மற்றும் மிகவும் காம உணர்வு மிக்க வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக வடிவம் மகாபாரதத்தில் காணப்படவில்லை. ஆனால் புராணங்களில் அவரது மையல் நாயகியரான தேவியர் ராதை, ருக்மிணி மற்றும் லலிதா ஆகியோர் அதிகம் விவாதிக்கப்படுகிறார்கள். சாத்ம வடிவம், சாத்விக வடிவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கர்மயோகி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கர்மயோகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்தாலும் அதை அவர் தனது கடமையாக கருதினார். தனது பணியை நிறைவேற்ற அவர் சாமம், தண்டம், தாமம், பேதம் போன்ற அனைத்து வழிகளையும் பயன்படுத்தினார். ஏனெனில் அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முழுமையாக வாழ்ந்து அதை முழு பொறுப்புடன் பின்பற்றினார். கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ அவர் எங்கிருந்தாலும் முழுமையான இணக்கத்துடன் வாழ்வதே அவரது நோக்கமாக இருந்ததில்லை. 8வது வடிவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தர்மம் யோகி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லிசி வேத வியாச முனிவருடன் இணைந்து மதத்திற்காக நிறைய பணிகள் செய்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் எப்போது மத இழப்பு ஏற்பட்டாலும் நான் அவதாரம் எடுப்பேன் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது படைப்பில் சனாதன தர்மத்தை புதிதாக நிறுவினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 9வது வடிவம் வீரகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரத போரில் போரிடவில்லை. அவர் அர்ஜுனனின் துணைவராக இருந்தார். ஆனால் அவர் குறைந்தது 10 போர்களில் பங்கேற்றார். அவர் சாணூரன், காலயவனன், முஷ்டிகன், கம்சன், ஜராசந்தன், கால்வன், காலயவனன், அர்ஜுனன், சங்கரன், நரகாசுரன், பவுண்டரக வாசுதேவன் மற்றும் ஜாம்பவான் ஆகியோருடன் கடுமையாக போரிட்டார். மகாபாரத போரில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அப்படியே போற்றப்பட்டார். அனைத்து சீடர்களையும் பாதுகாக்க தௌரிகாவிற்கு சென்றார் கிருஷ்ணர். ஜராசந்தனுடன் எனக்கு ஏற்பட்ட பகைமை காரணமாக என் குல மக்களும் பாரத போரில் ஈடுபடுவதை அவர் விரும்பவில்லை. தசமஸ்கந்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவமாகும். 10வது அத்தியாயம். யோகேஸ்வரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சிறந்த யோகி ஆவார். அவர் உடல் மிகவும் நெகிழ்வானதாக இருந்தது. ஆனால் அவர் விரும்பியபடி அதை ஒரு இடியைப் போல மாற்ற முடியும். அவருக்கு பல வகையான யோக சக்திகளும் இருந்தன. யோகத்தின் பலத்தில்தான் அவர் இறக்கும் வரை இளமையாகவே இருந்தார். கியாராம வடிவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீஹரியின் மறுபிறவி என்று அழைக்கப்படுகிறார். மகாபாரத போரின் போது அர்ஜுனனுக்கு தனது பிரம்மாண்டமான வடிவத்தை காட்டி தான் உயர்ந்த கடவுள் என்பதை நிரூபித்தார். பகவான் வடிவம் எடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராஜநீதி மற்றும் ராஜதந்திர வடிவம் கொண்டவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது வாழ்நாள் முழுவதும் சூழ்நிலைகளை தனது சொந்த விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து ராஜ்யதந்திரத்தின் மகிமையால் எதிர்காலத்தை உருவாக்கினார். கரண், இடி இது போன்ற துரியோதனனின் சம்பூர்ண சரிதத்திற்கு கவசம் மற்றும் செவி அணிகளை நன்கொடையாக பெற்றனர். மேலும் மிகவும் சக்தி வாய்ந்த
தலையை கோரினர். மறுபுறம் அவர் சரியான நேரத்தில் கடோத்கஜனை போருக்கு அனுப்பினார். அவர் எவ்வளவு புத்திசாலித்தனத்துடன் முழு மகாபாரதத்தையும் இயற்றினார் மற்றும் பாண்டவர்களை வெற்றி பெறச் செய்தார் என்பதை காட்டும் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் உள்ளன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 13வது வடிவம் அவரது உறவுகளுக்கு உண்மையாக உள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமை, மித்ரவிந்தா, சத்யா, லக்ஷ்மணா, பத்ரா மற்றும் காளிந்தி என 8 மனைவியர் இருந்தனர். அவர்களிடமிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுமார் 80 மகன்கள் இருந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 3 சகோதரிகள் ஏகனங்கா, அசோதரின் மகள் சுபத்ரா மற்றும் மானசியின் சகோதரி திரௌபதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகோதரர்களான நேமிநாத், பலராம சுவாமி மற்றும் காதர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுபத்ரையை தனது அத்தை குந்தியின் மைந்தனான பார்த்தன் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மகன் சாம்பனை துரியோதனின் மகள் லக்ஷ்மணைக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அவ்வாறே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது உறவினர்களை, உறவின் வடிவங்களை எப்பொழுதும் நன்றாகவே காத்தார். மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.